குழந்தை 200 குழந்தைகளை ஒரே நேரத்தில் அன்னைக்கு காசாவில் அடக்கம் பண்ணுறாங்க. உங்களுக்கு அது வலிக்கவே இல்லையா? இலங்கையில் 1.5 லட்சம் பேர் செத்தாங்க ஃபைனல் போரில் 2009. அது உங்களுக்கு வலிக்கவே இல்லையா? எங்கேயோ செத்தா உங்கள் வீட்டில் செத்தா தான் உங்களுக்கு வலிக்குமா? அப்போ உங்கள் வீட்டில் செத்தா வலிக்குன்னா உங்கள் வீட்டில் நாய் கடிக்க வேண்டியா? சதாவோட சூத்தில் நாய் கடிச்சா தெரியும். அப்புறம் பேனு ஷூட்டிங்கில் கடிச்சு விட்றணும். ஷூட்டிங்கில் அவுட்டோர் போகிறாங்கல்ல, அப்போ கடிச்சு விட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து பட வாய்ப்புகள் வந்து இல்லாத பொழுது தான் படத்தில் வந்து அவுடேட்டட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆனாங்க. அவங்க இப்போ ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் சார். அதுக்கு என்ன கேமரா இருந்தால் ஒன்றே தான் கேமரா இருக்குது, எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போவோம். ஒரு நாள் சிங்கம் கடிச்சு விட்ருவோம், பாம்பு கடிச்சு விட்ருவோம். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அது ப்ரொஃபஷனா? அது ஒரு ஹாபி. அது உனக்கு சந்தோஷம்னா நீ போய் அதை எடு. இங்கே எவ்வளோ பேர் ரோட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க, எவ்வளோ பேருக்கு வேலை இல்லை. இந்தியாவிலேயே 40 கோடி பேர் சாப்பிடாம தான் தூங்குறாங்க, 3 வேளை சாப்பிடாம தூங்குறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது நாட்டில். எஜுகேஷன் போதிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு சொல்லிட்டு தான் கோர்ட்டே வந்து உங்களுக்கு வேக்சினேட் பண்ணுங்க, அக்ரெசிவ் டாக்ஸை ஷெல்டரில் வச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. விலங்குநல ஆர்வலராக சப்போர்ட் பண்ணுறது தான் அதில் மனுஷத்தனம். ஆனால் அதே மாரியும் இவங்க வந்து விமர்சனம் பண்ணுறாங்க.